வேதனை என்னன்னு இப்ப உனக்கு புரியும். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம எல்லாரையும் காவு கொடுத்த சீன் வந்து பார்த்துருப்போம். பழிவாங்கும் படலத்துல நம்மளோட யாரப்பா சைரஸ் வந்து மார்க்கோட ஃபேமிலி எல்லாத்தையும் இப்படி வந்து சைரஸ் இஞ்ச போயிட்டார் பழி வாங்குற லெவலில். ரிவெஞ்சில் வந்து சைரஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற. இப்போ பார்ப்போம் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறார். வந்து அந்த எல்லாத்தையும் பழி கொடுத்துட்டு கவலையில் இருக்கிற மார்க்கோ இதுக்கு பழிக்கு பழி கொடுப்பாரா என்ன செய்வாருன்னு அடுத்த பார்ட். இது கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ செய்த தீமைகளே கையில் தொடரும் நல்ல காரியங்கள் செய்வாய். விநாயகருக்கு வாங்க. ஓ வந்து கொண்டு போறான். என்ன கெமிக்கல்ஸ்க்கு கொண்டு வரான். டோகு தானே, டோகு போட போறான். ஓ ஷிட், the baby ஜெனிக்கு பாருங்க. வாடா வா ஏறி வா மார்க்கோ, கம் ஆன். ஓ காயம்பட்ட சிங்கத்தோட கர்ச்சனை. வெண்மை ஸோ ஸ்டைல். இந்த பாக்ஸ் யார் கொடுத்த? விக்டர் கொடுத்த பாக்ஸ். இந்த டாக் போய் பாக்குதா? கூட்டிட்டு எங்க போனாங்க? குழந்தைய சாப்பிடுறா. குழந்தையால டாக சுத்திட்டாங்க. ஃபயர். வாடா இந்த புளிக்க வாரம் நான் மணக்கம். வாசல் இருந்தாலும் வேலை வரும். மார்க்கோ, பழி வாங்கணும்னு கிளம்பி நீ என்ன சாதிச்ச? ஏதோ இல்லன்னு ஆயிடுச்சுல. உன்னை துண்டு துண்டா வெட்டி போடணும். சைரஸ் அந்த பிசுராவதிலே நீங்க வருவன்னு எனக்கு தெரியும். விக்டராமன் குழந்தைய ஆசிட்ல பொசுங்கி சத்த மாதிரி நீயும் சாகதான் போற. விக்டர் குழந்தைய ஆசிட்ல யாரோட தலையில ஓ ஆயுதம் வேற லெவலா ஃபைட் எதிர்பார்க்குறேன் நான். Marco, இந்த லுக் டிஃபரெண்டா இருக்கு. Go and stop him!
இதுல இந்த வாய்ஸ் டபுள் ஆகுது. இப்ப அடிக்கிற மார்க்கும் அப்போது அடிச்சிருக்கலாம். ஓகே அடியா போயிட்டா டைரக்டா வில்ல வைத்தான் ஓடி வந்தேன். கில்லடி சேசி சயஸ் வேதனை என்னன்னு இப்ப உனக்கு புரியும். புரியுங்களா? நான் சொந்த டைலாக் வளர்ந்து சரியா கிளைமேக்ஸ் பார்க்கல இருக்கு. மார்க் போட்டது மறந்துட்டாங்க. சொச்ச மாதிரி என்ன போயிட்டு இது அந்த டெய்லர் நான் சொன்னேன் இல்லையோ. ரசிக இருக்குதா இது ஒல்லே இன்னும் இருக்கப்பா இருந்தாரு. கேமரா வாசகத்துக்கு போட்டோ ட்ரை பண்ணி கைதியா கைதியில வருவாரு. கைதினா கண் போலாம் வேண்டாம் ரியலிஸ்டிக்கா. அப்படி கொள்ளாத அவனை வந்து துண்டு வெட்டி கால் தனியா கை தனியா வெட்டி நம்ம சிம்பிளா கொள்ளலாம். டக்குன்னு கொள்ள பேபி எடுக்க போறாங்க. திரும்பவே இந்த பேபியை மிஸ் பண்ண போறாங்க மார்க்கும். விரிச்சு மழையிடா.
சாவறதுக்கு பயமா இருக்குல்ல? ஆரம்பிக்காத. ஐயோ. காலுக்கு மேல இங்கே இருக்கும். ஒரு மட்ட சரி பிடிக்கிறே கசக்கி போடுவாங்க. தட்டி பண்ணுவாங்க. ஓ அது எப்படி அந்த சேடையும் அந்த மாசையும் மிக்ஸ் பண்ணி Cyrus. மக்கள் ரசிப்பறக்கா உன் கண்ணு சரியாச்சுன்னா பக்கத்துல இருக்கும். முதல்ல என்ன பார்த்தா போதும். சரியா? ஓகே. இதான் பெல் விக்டர் ரத்தத்துல குளிப்பாட்டி வச்சுக்காங்க. அடக்கம் பண்ணி போகும்போது என் பசங்க கிட்ட நான் சொல்லணும், எல்லா கணக்கையும் மார்க்கோ தீர்த்துட்டான்னு. நாயர் மேடம் நல்ல டாக். ஸ்டார்ட். பிஜிஎம் சோனியா வித்தியாசம். அந்த பிஜிஎமே மாற்றி போடுங்க. முடிஞ்சுதா? இப்போ பார்த்து வெளியே இல்லை. பேபி அந்த பேபி தான். போஸ்ட் கிரெடிட் என்று போஸ்ட் கிரெடிட் குட்டி விக்டர். யாரும் வெளியே இல்லை. புது மியூசிக் இருக்குன்னு யாரப்பா வந்துதான் செகண்ட் பர்த்டே. யார் அவன் யார் தூக்கினது குழந்தைய? எல்லாமே பார்ட் 2ல் போய் பாருங்க. ரெண்டே முடிச்சிருக்காங்க. உண்மையாகவே வந்து செம்மையாக இருந்தது. கடைசி கொரியன் ஃபைட் கொரியன். ஆனால் வந்து எனக்கு வந்து டக்குன்னு சைரஸ் டக்குன்னு வாண்டமாக இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. அந்த என்ன அப்புறம் வெட்டுறதை கூட பழி வாங்கி செய்கிறான். ஆனா பட் அந்த சிச்சுவேஷன் நீங்க காட்டினதால மேபி உடனே முடிச்சாங்களோ இல்லை. அது நல்ல அந்த எடிட்டிங் பேட்டர்ன் நல்லா இருக்கு. அந்த வட்டியை கிடக்குன்னு அந்த பழைய பிளாக் போயிட்டு இங்கே வந்து தலை விழுகிற மாதிரி இருக்குல்ல, அது ஓகே. ஆனால் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல கொண்டது. ரசலுக்கு அது ரசலே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி சரி ரசலுக்கே எனக்கு திருப்தி இல்லை. இல்லையா? திருப்தி இல்லை. ஏன்னா
ப்ளஸ் அந்த இதயத்தை பிடுங்கினோன்னா அவர் செத்துருவாரு. அப்படி இல்லை, வந்து முழு உடம்புல இருந்து எல்லா பார்ட்ஸையும் எடுத்துட்டு முண்டமாக அடைய விடும். ஆனால் சைரஸ் அப்படித்தான் வேறு ஃபேமிலியே செஞ்சது. பாய்க்கிழிச்சதாக இருக்கட்டும், இவ்வளோ பழிவான்றது வந்து இது வந்து ஒரு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இங்கே இருக்கு இந்த சீன். எனக்கு என்னவோ நான் மார்க்கோ பெருசா நினைச்சோம், இப்படி வந்து பெருசாலாம் ஃபைட் நடக்கும். பெருசா இல்லை, ஃபைட் பெருசாக தான் போனது. இல்லை ஒரு ஆக்களோட இல்லைன்னா இப்போ சைரஸோடையும் வேறோடையும் சொல்லுது பெருசாக நடந்து பெரிய ஃபைட் ஆனது. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான். டக்குன்னு முடிஞ்சா என்னன்னா அவரை கொஞ்சம் வேதனைக்குள்ள நீ வேதனை என்ன நீ அறிய மனுஷ வரைஞ்சு அப்போ நான் பெரிய வேதனை கொடுக்க போதாக கொண்டு கடைசியில் பார்த்து எல்லாம் தம்பி மற்றது இந்த ரசல கொள்ளைகையும் அவற்றை பேச காட்டிடு. இல்லையப்பா ரசல கொள்ளைக்கு மேபி இப்படி இருந்துச்சு. டிரெக்டர் ரசலுக்கு ஹார்ட் எடுத்தது, இவரை இதுக்குள்ளே இல்லை போட்டு தலையை வெட்டி போட்டு ஆசிட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் அது வேதனை இல்லை யாருக்கு. அதான் அப்போ எனக்கு இப்போ கூட கேட்காம இப்போ சொல்ல ஒரு பாயிண்ட் சொல்ல வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை. இன்னும் அவனை வேதனைக்குள்ளாக்கி கொலை செய்திருக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் கொடூரமாக கொலை செய்திருக்கலாம், இன்னும் வைலன்ஸ் வேணும். நாங்கள் இந்த மூவியை பார்த்து வைலண்டாக மாறிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் அந்த கொரியோனில் இருந்தது ஃபைட்டு வந்து சூப்பராக இருந்தது. அந்த லியோ வந்து லியோவில் வந்து லாஸ்ட் ஃபைட் இதே டோன்லாம் இருக்கும். இதே டோனில் அந்த விஜய் தெரியுமா, விஜய் சார் வந்து எல்லாரோடையும் நிறைய பேரோட ஃபைட் பண்ணுவார். அந்த சீன் மாதிரி இருந்துச்சு லைட்டாக. அப்புறம் அந்த கைதியில் தூக்குற மாதிரி அது எல்லா படத்துலையும் இப்போ வைக்கிறாங்க லாஸ்ட்ல. எல்லா படத்துலையும் வந்து ரோக்கி அந்த படத்துல பாத்தீங்க, அதுல நல்லா இருக்கு. விக்ரம்ல கமல் சாரும் கடைசியில அந்த கன் வச்சு எல்லாரும் சுடுவார். விக்ரம்ல பல்குல இதை வச்சிருப்பேன், பெரிய இதை வச்சு அடிப்பார். கேஜிஎஃப் 2ல இருக்கு, மற்றது கைதியில இருக்கு, கைதி 2ல சாரி இந்த கைதியில அப்படி எல்லா சைட்லயும் வைக்கிறேன். ஆனால் இது வந்து ஓகே நல்லா தான் இருந்தது. அந்த கொரியோகிராஃபி, இந்த கேமரா மூவ்மெண்ட், ஃபைட்டு கேட்ட மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் பின்னால் அந்த சேடுக்கும் ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்தது. கடைசி மியூசிக் அந்த சேடுக்கும் போயிட்டு அப்புறம் அந்த மாசம் மாற்றணும், எலிவேஷனும் ஆகணும், அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி ரவி பாஸ்வர வடிவாக போட்டுருந்தவர். அந்த போஸ்டர் சீன் அப்படி வேறு லெவல். அதாவது நாங்கள் என்ன ஆறுது என்ன இங்கே நிற்கிறேன்னு பார்த்தா பேபி கொஞ்சம் வளர்ந்துட்டு நம்மளோட விக்டர் வளர்ந்துட்டு வந்து இனி வந்து புது ஒரு மியூசிக் போட்டு கொண்டு யாரும் ஒரு புதுசா பெரிய ஆளுதான் இறக்குறாங்களா யாருன்னு தெரியல. விஜய் தேவண்டாம் அந்த மம்முட்டியோ அல்லது மோகன்லாலோ யாருக்கு தெரியும். அடுத்த 2 வந்ததான் தெரியும். 2ல இந்த 1ல விட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ல கரெக்ட் பண்ணல நல்ல படமா வரும். கதை கொஞ்சம் இல்ல கதை கொஞ்சம் எழுதினாலே சரி 2 நல்லது. கதை என்ன சொல்றோம், ரிவெஞ்ச் ஸ்டோரியை வச்சு இழுத்து விழா நேரம் வைலன்ஸ் அதை விட வைலன்ஸ் கொடுத்து வில்லனுக்கு கூட வைலன்ஸ் கொடுத்து இல்ல இது எங்க உங்களுக்கு இப்படி ஒரு மனநிலை வந்து ஓகே வில்லனுக்கு கூட வைலன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப அதை நாங்கள் ஓகே அப்ப அவனை திருப்பி அடிக்கும் போது எங்களுக்கு அது பார்க்க தெரியும். ஆனா அது வந்து காட்டப்படல. அது அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயிண்டா இருந்தது. மற்றபடி மூவி அந்த அவர் டொனியை கொண்டதெல்லாம் ஓகே, அது வந்து நல்லா இருந்தது. அந்த ஐடியா கொஞ்சம் நல்லா இருந்தது. டொனி ரிவெஞ்ச் பண்ணிக்க நல்லா இருந்தது. நான் நினைக்கிறேன் டைரக்டர் மூவி எழுதிட்டு இருக்கேன், கடைசியில டைம் ஆகிட்டப்பா இப்படி முடிச்சிருவாங்க, முடிச்சு விட்டாரு தெரியல எப்படி முடிச்சிருக்க. பழமையான படங்கள்ல வர முடியும் மாதிரி தான் வில்லம் ஹீரோ போய் எல்லாம் அடிச்சுட்டு இது குழந்தைய காப்பாத்துறதுதான். ஸோ இந்த பேபி நீ யாருக்கு இண்டோல் வரைக்கும் இண்டோல் ட்விஸ்ட் வைப்பாங்க, அது அப்புறம் அப்படி. ஆனால் பார்த்தா ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கு எனக்கு பார்க்க. முதல் நல்லா இருந்திருக்குமாப்பா. அப்புறம் அந்த ஃபேமிலியை பழி வாங்கி வைக்க இவர் அடிக்கையில் மார்க் ஒன்றதுல இருந்து தான் எல்லாருக்குமே அந்த கொஞ்சம் இப்படி. எனக்கு அந்த ஸ்டோரி வைஸ் எங்கேஜா எனக்கு வந்து சீனாக நல்லா இருக்கு படம். விளங்குதா மொத்தமாக படமாக பார்க்கும்போது இதான கதை பிளேனாக இருக்கு. விளங்குதா சீன்ஸினை பார்க்க அது மேக்கிங்கு, அந்த எடுத்த விதம், அந்த கேமரா, மற்றது ஸ்டண்ட் கொரியோகிராஃபிங்கிற தமிழில் அவரால் கலைஞர் மற்றது மேக்கப் சுரேந்திரன் அவர் வந்து எல்லாரும் நல்ல அவங்களோட வேலை எல்லாரும் நல்லா செய்திருக்காங்க. அதான் படத்தில் சீனாக பார்க்க ஓகே, படமாக பார்க்க எனக்கு இது உங்களுக்கு எனக்கு கடைசியில் அந்த முடிச்சத பிரச்சனை கிளைமேக்ஸ் தான் பிரச்சனை. கிளைமேக்ஸ் தான் எனக்கு இதான் என் கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்ன மாதிரி உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன், உங்களோட படம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கன்னா படத்தின் ரிவ்யூவை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம் எல்லாரும். இந்த மூவியோட நாங்கள் முன்ன பண்ணின பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ன்னு சொல்லி மிச்ச சீன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை இங்கே பின் பண்ணி விடுறோம் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட ரியாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.
சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.